வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். பிப்ரவரி 22. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சீர்காழி வட்டக்கிளை சார்பில். சிந்தனைச் சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் 165வது பிறந்த நாள். மற்றும் உலகத் தாய்மொழி நாள் ஆகியவை நேற்று. பிப்ரவரி 21 2025 மாலை 6 மணியளவில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்விற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் வட்டத் தலைவர் செம்மலர் சி. வீரசேனன் தலைமை தாங்கினார். வட்டச் செயலாளர் ரஞ்சித்குமார் அனைவரையும் வரவேற்றார். பேராசிரியர் வீழிநாதன், வழக்கறிஞர் சுந்தரையா, நிர்வாக அதிகாரி தங்கவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிங்காரவேலர் சிந்தனைகளின் அசைவியக்கம் என்ற தலைப்பில் சமூக ஆர்வலர் கூழையார் பா. அங்குதன் சிறப்புரையாற்றினார். இதில் சிங்காரவேலரது பன்முகத்தன்மை சிந்தனைகள் குறித்தும். மேலும் சிங்காரவேலர் இன்னும் மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்படாதவராகவே இருக்கிறார் என்ற கருத்தையும் பதிவு செய்தார். பெருந்தோட்டம் கிராமத்தில் சிங்காரவேலுக்கு இந்தியாவிலேயே முதல் சிலை அமைத்தவரான ஜெயராமன் அவர்களது மகன் கரிகால சோழன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உலக தாய்மொழி நாள் சிறப்புரையாக தமிழே அமுதே என்ற தலைப்பில் ஜெக சண்முகம் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இதில் பண்பாடு மிக்க தமிழ்மொழி குறித்தும். தமிழர்களின் கலாச்சாரங்கள் பெருமைகள் குறித்தும். சங்க இலக்கிய தமிழ் குறித்தும் பேசினார். மேலும் இன்றைய தமிழ்ச் சமுதாயம் சீரழிந்து வருவதையும். அதனால் தமிழ் மொழிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்ற கருத்தினை வெளிப்படுத்தினார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்ற தீர்மானமும். மக்களை தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் என குறிப்பிடாமல் மிக முன்னுரிமை சமூகத்தினர் என்று குறிப்பிடப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்வில் காழி முத்தமிழ் முற்றம் திருக்குறள் பண்பாட்டு பேரவை. தமிழக ஆசிரியர் கூட்டணி உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள். பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்வின் முடிவில் வட்ட துணைச் செயலாளர் முருகவேல் நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.